Hello everyone. Very good evening all of you. ஸோ வாய்ஸ்ல சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது நம்ம போன வாரம் பார்த்திருந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம அட்வான்ஸ்டான விஷயங்கள பார்க்க போறோம். அதுல நம்ம முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் பார்த்திருந்தோம். மேபி வந்து அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கறதுக்கும், இல்ல நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்த விஷயங்கள வந்து கேட்கறதுக்கும் வேணா வந்து சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். ஆனா, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நெறைய YouTube ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து நான் குரூப்ல போட்டிருந்தேன். அதுக்கு கீழ வந்து எந்தெந்த கிரகங்கள், சரி என்ன விஷயங்கள் அப்படிங்கிற எல்லாமே வந்து போட்டிருந்தேன். கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ப லைஃபாலஜி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வாட்ஸ்அப் குரூப்ல ரீசென்ட்டா போட்டிருந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் அனைத்தையும் பார்க்காத நபர்கள் யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்திருந்தா தான் நம்ம கிளாஸ் சொல்லக்கூடியது புரியும். அப்படின்லாம் வந்து புரியாது. அது வந்து நம்ம போன வாரம் லைவ்ல வந்திருந்த நபர்கள் மட்டும் ஆன்ஸர் பண்ணா போதும். எஸ். பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, அனைவரும் பார்த்துட்டீங்களா? கேள்விகள் கேட்கலாமா? எஸ் சார். ஓகே. சரி, அதெல்லாம் போட்டிருந்தது கீழ டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வாசிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஆமாம் சார். சரி, ஓகே. வெரி குட். அப்ப என்னன்னா, நம்ம எல்லாரும் நெனச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அப்டின்னா, நேர்மையா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டா மட்டும் முன்னேறிடும் அப்டின்னு நெனைப்போம். அப்டி கிடையாது. ஆனா அவரே என்ன சொல்றாரு? ஐ திங்க் சம்திங் கால்ட் தண்டு ஏதோ சம்திங் சொல்றாங்க. அதாவது வந்து அ வட்டி இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து வாங்குறது. முன்னாடியே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காச வந்து கழிச்சுக்கிட்டு, அ ஃபைனான்ஸ் மாதிரி வந்து குடுப்பாங்க. ஃபினான்ஸ் மாதிரி. சரி. அதாவது வந்து அட் எனி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து அவரு வந்து காசு வாங்கி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து புரட்டி செஞ்சு, அடுத்ததா முன்னேறணும் அப்படின்னு நெனச்சிருக்காரு. நெறைய டைம் அவரே சொல்லியிருப்பாரு, பிசினஸ விட்டு கூட போயிடலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி. அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் போட்டு தான் ஆ கல்பாக்கம். எஸ், கல்பாக்கம் தானே? ஃபர்ஸ்ட்டு அவரு ஸ்டார்ட் பண்ண பிசினஸ். ஆமா சார். அதான் சொன்ன மாரி ஞாபகம். ஓகே, ரைட். கல்பாக்கம். அப்போ ஒரு 4 பெஞ்ச் போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். கரெக்ட்டா ஒரு டெவலப் ஆகுற டைம்ல பார்த்தீங்கன்னா, ரோடு வருதுன்னு சொல்லிட்டு இடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி. அதாவது ஒரு மனிதனுக்கு தடைகள் வரணும் அப்படின்னா, எந்த ரூபத்துல எப்படி வேணாலும் வந்து வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுல மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா அவர்கள பத்தி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து மேடையில பேசும்போது கேட்டுருக்கலாம். அவர் முதல் முறையா வந்து கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நோ ஞாபகம் இல்ல. சார். சரி. முடிஞ்சா வந்து யாராவது கேள்விப்படுங்க இதுக்கப்புறம். சொல்லியிருப்பாங்க. ஏன்னா முதல் முறையா அவங்க சான்ஸ் கிடைச்சு அவங்க கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமே வந்து பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா? அபசகுனம் அப்படிங்கிற மாரி. முதல்ல ஸ்டார்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, இல்ல நெகட்டிவா நடக்குதுன்னு சொன்னாலே அந்த காரியம் வந்து அவ்வளோதான் விளங்காது அப்படிங்கிற மாரி டிசைட் பண்ணிடுவோம். ஆனா அதுல அவர் நெறைய மேடைகள்ல சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் முடிஞ்சா வந்து நீங்க எங்கேயாவது கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாலயே வந்து கிடைக்கும். அப்ப அந்த முதல் முறையே வந்து அங்க பவர் கட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள், இல்ல இவர் வந்து கல்பாக்கத்துல வந்து ஓப்பன் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கரெக்ட்டா டெவலப் ஆகும்போது இடிச்சுட்டாங்க அப்படிங்கிற கூடிய விஷயங்கள். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 மாதங்கள் என்ன நடந்துச்சு? அதுக்கு அடுத்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம் என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி. முதல்ல வந்து ஒருவருடைய வெற்றிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து சினிமால வந்து ஒரே பாட்டுல வந்து டெவலப் ஆகுற மாரிலாம் வந்து வராது. படிப்படியா தான் வரும். அதற்கான எஃபோர்ட் வந்து நம்ம போட்டுருக்கணும். படிப்படியா வருது அப்படிங்கிறத விட, அதற்கான முயற்சிகளும், அதற்கான செயல்பாடுகளும் நம்ம ரியாலிட்டி, பிராக்டிகாலிட்டியா கொடுத்திருந்தால் மட்டும் தான் சாத்தியம். ஒரு சிலருக்கு வந்து நம்ம மூவில வர மாரி ஒரு பாட்டுலயே வந்து மிகப்பெரிய பெர்சனா மாறிடுவாங்க. அந்த மாரியும் நடக்கும் லைஃப்ல நெறைய பேருக்கு. ஆனா அதற்கும் கூட, அதற்கு முன்னாடி நமக்கு நடந்திருக்கக்கூடிய தசாபுத்தியில நம்ம சரியான முறையில பாசிட்டிவான விஷயங்களுக்கான எஃபோர்ட் போட்டிருந்தா மட்டும் தான், நமக்கு சினிமால காட்டுற மாரி கூட ஓவர் டைம், ஓவர் நைட்ல வந்து ஃபேமஸ் வந்து ஆக முடியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பத்தி ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. அவர் சந்திச்சிருக்கக்கூடிய அவமானங்கள், அவர் மேல வந்து எப்படி பொய்யான கேஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அவர் அரசாங்க வேலைக்கு வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காரு, போலீஸ் வேலைக்காக என்ன ட்ரை பண்ணியிருக்காரு.
அது எல்லாமே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு பொய்யான கேஸ் போட்டதுனால. அடுத்து வந்து ஊர்ல வந்து எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மாடு மேய்ச்சுக்கிட்டு, ஆடு மேய்ச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு, ஏதோ ஒரு வகையில வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து ட்ரெண்டிங்ல வந்து இருக்காரு. தமிழ்நாடு பொறுத்தவரையில நம்பர் 1 ட்ரெண்டிங் அப்படிங்கிறதுல. கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க தானே எல்லாரும்? கும்மப்பட்டி தங்கபாண்டி. எஸ். அப்போ அவரு ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஓகே. எப்படி ஆனாரு? வெறும் வீட்ல உட்கார்ந்துட்டு அப்படியே அமைதியா இருந்துட்டே வந்து நடந்ததா? கிடையாது. அவர் அரசாங்க உத்தியோகத்த என்னதான் ட்ரை பண்ணேன்னு சொன்னாலும் பொய்யான கேஸ போட்டு பிரச்சனை ஆனதுனால கரண்ட்டா இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து போயிட்டு இருக்கேன். அத கோர்ட் கேஸ் அப்படிங்கிற மாரி வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆவறதுக்கு முன்னாடி. தொடர்ந்து வந்து வீடியோக்கள போடுறாரு அவ்வளதான். ஆனா அதே ஒரு இந்த ரீசென்ட்டான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரியும். எந்த இடத்துல எப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்னுடைய மேல வந்து நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாரி. அந்த வெற்றியில வந்து லாங் டெர்ம்ல வந்திருக்கலாம். எல்லாருக்கும் வந்து சடனா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி தெரியும். ஆனா அவர் போட்டிருந்த ஒரு வீடியோஸோ, அது ஃபியூச்சர்ல வந்து வைரல் ஆகலாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாமயும் இருக்கலாம். ஆனா எனிவே வந்து அவர் சரியான முறையில அவர் செய்யக்கூடிய விஷயம் கன்சிஸ்டன்ட்டா கன்டினியூவா செஞ்சுட்டு இருந்தார். அப்படி இருக்கிறதுனால என்னாச்சு? மூவில காட்டுற மாரி ஓவர் நைட்ல ஒரே நாள்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். வைரல் ஆயிட்டார். ஆமாவா? இல்லையா? எஸ். இப்பதான் சார் எடுத்து பார்த்தேன். அப்படிங்களா? ஓகே. வெரி குட். அப்போ அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது சரியான முறையில வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப முதல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போனா கூட, ஒரு குழந்தை மாதிரி எந்த ஒரு திங்கிங்கோ, பேட்டர்ன்ஸோ, சங்கல்பம், வேண்டுதல் எதுவுமே அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுடைய பிரசன்ஸ் மட்டும் அங்க இருந்தா போதும். போயிட்டு வந்தா மட்டும் போதும். வேற எதுவும் அவசியம் கிடையாது. நம்ம எப்போ வந்து நம்ம ஒரு குழந்தை மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே நமக்கு தேவையான அனைத்து விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். எந்த மூலையில எங்கன்னு சொல்லி நமக்கு கண்ணுக்கே தெரியாத இடம் இருந்தா கூட, ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தேவையான அத்தனை விதமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகும். ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, அறிவை பயன்படுத்த வேண்டியது. இப்படி செஞ்சா மட்டும் தான் நடக்கும். அப்படி பண்ணா மட்டும் தான் எல்லா வகையிலும் அறிவ மட்டுமே பயன்படுத்துறது. இப்போ அவர மாரி வந்து வைரல் ஆகணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து காசு குடுத்தெல்லாம் கூட லைக்ஸ் வாங்குறது, கமெண்ட் போடுறதுன்னு சொல்ல மாரி நெறைய வைரல் ஆகுறதுக்கெல்லாம் நெறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து செமினார் கூட எடுப்பாங்க. ஜஸ்ட் a minute. சாரி. அந்த மாரி அதுக்கு செமினார்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் கூட நெறைய பேர் இருப்பாங்க. கோச்சிங் குடுக்குறவங்கலாம். வைரல் ஆகுறது எப்படி? இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடியவர்கள். அப்படி கூட ஒரு சில விஷயம் வந்து வைரல் ஆகுது. நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா உண்மையா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா, அது அட் எனி காஸ்ட் வந்து கிடைச்சிரும். அப்படி அது கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு தகுதியான நபரா மட்டும் நாம இருந்தா போதும். அப்ப அந்த தகுதியான தன்மை என்னங்கிறத கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு எது வந்து பாசிட்டிவா இருக்குதோ இருக்கக்கூடிய விஷயங்கள நாம அந்த தசாபதியில எப்படி கெட்டு போயிருந்தாலும், நல்லதா இருந்தாலும், நமக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து செய்வது ஒன்று மட்டும் தான் உண்மையான வெற்றிய குடுக்கும். உண்மையான ஆரோக்கியத்த குடுக்கும். உண்மையான வளமான முன்னேற்றங்களை வந்து குடுக்கும். எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. சரி. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த மாரி சோசியல் மீடியால வைரல் ஆன ஒரு பேர் என்ன? கூமாப்பட்டி அப்படிங்கிற கிராமம். அதுக்கு அடுத்து வந்து தங்கப்பாண்டி. தங்கப்பாண்டி அல்லது தங்கப்பாண்டியன் எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல பொறுத்தவரையில. இதே அஸ்ட்ராலஜி பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். கோவில்பட்டி தங்கபாண்டி. ஆமாவா? இல்லையா? ஆமா சார். 2 இடத்துலயும் தங்கபாண்டி அப்படிங்கிற பேர் வருது. 2 இடத்துலயும் பட்டி அப்படிங்கிறது வருது. ஒரு இடத்துல கோவில்பட்டி. இந்து மத ரீதியாக நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, கோவில் அப்படிங்கிறது டெம்பிள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ஸ்தலம். அப்ப அந்த ஊர் பேர்ல என்ன வருது? கோவில்பட்டி அப்படிங்கிறது வருது.
அப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல, ஜோதிடம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிற அந்த ஆழக்கலைகள் 64ல ஒரு கலையாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிட கலை அப்படிங்கிறதுல ஒரு பிரபலமான நபராக அந்த கோவில்பட்டி தங்கபாண்டியன் அல்லது தங்கபாண்டி இருக்கார். சோசியல் மீடியாவ பொறுத்தவரை இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற தன்மையில பொறுத்தவரையில, கூமாப்பட்டி தங்கபாண்டி அப்படிங்கிற ஒரு வைரலா வந்து இருக்காரு. அப்ப 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தங்கபாண்டி, தங்கபாண்டி அப்படிங்கிறதும், கோவில்பட்டி அப்படிங்கிறது, கூமாப்பட்டி அப்படிங்கிறது மேட்சிங். இதெல்லாம் நமக்கு நியூமராலஜி கிளாஸ்ல வரும்போது நீங்க ஒவ்வொரு விஷயம் இன் டெப்த்தா எடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கே தெரியாம நமக்கு அறிவுக்கு எட்டாத வகையில வந்து, எவ்வளவு தூரம் வந்து நெறைய விஷயம் வந்து எனர்ஜியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதேபோல அந்த கோவில்பட்டி தங்கபாண்டி அப்படிங்கிற அவருடைய அஸ்ட்ராலஜர் அவருக்கும், வைரலா இருக்கக்கூடிய அந்த கூமாப்பட்டி தங்கபாண்டி அப்படிங்கிறவருடைய அந்த முகஜாடைகள், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீட்டா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஹைட்டு, வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு வந்து மேட்சிங் ஆகுற மாரியே வந்து இருக்கும். ஆமாவா? இல்லையா? அவருடைய பேச்சுக்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மையான தன்மைகள், எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிட்டோ சேம் டூ சேமா இருக்கிற மாரியே இருக்கும். ஐ திங்க் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு வைரலான நபர பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வைரலா இருக்கக்கூடிய நபர தெரிஞ்சவங்களுக்கு, அஸ்ட்ராலஜர் கோவில்பட்டி தங்கபாண்டிய பத்தி தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்ல. 2ம் தெரிஞ்சிருந்தா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கிளாரிட்டியா வந்து புரியும் எல்லாருக்குமே. 2 நபர்களையும் தெரிஞ்சவங்க அல்லது YouTubeல பார்த்தவங்க, அல்லது நேர்ல பார்த்தவங்க இருந்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா வந்து புரியும். யாராவது இருக்கீங்களா? கூமாப்பட்டி தங்கபாண்டியும் தெரிஞ்சிருக்கு சார். YouTubeல பார்த்திருக்கோம் அல்லது சோசியல் மீடியால பார்த்திருக்கோம். கோவில்பட்டி தங்கபாண்டி அவரையும் வந்து YouTubeலயோ அல்லது நேர்காணல்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திருக்கோம். சோசியல் மீடியால பார்த்திருக்கோம் அப்படிங்கிற மாரி. பார்த்திருக்கணும், அவருடைய பேச்சுக்கள கவனிச்சிருக்கணும், முகஜாடைகள கவனிச்சிருக்கணும், சொல்லக்கூடிய விஷயங்கள கவனிச்சிருக்கணும். கோவில்பட்டி தங்கபாண்டி வெர்சஸ் கூமாப்பட்டி தங்கபாண்டி. 2 விஷயங்கள யாராவது பார்த்திருக்கீங்களா? 2 நபர்களையும்? நான் பார்த்துருக்கேன் சார். ஓகே. எஸ் வெரி குட். எஸ் வேற யாராவது? வேற யாரும் இல்லையா? அப்போ 2 நபர்களுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதிகப்படியான கஷ்டங்கள், அதிகப்படியான ஏமாற்றங்கள் 2யும் சந்திச்ச நபர்கள் 2 பேருமே. கோவில்பட்டி தங்கபாண்டி அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டைம்ல மிக குறுகிய காலத்துல வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. கூமாப்பட்டி தங்கபாண்டி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, மிக குறுகிய காலத்துல ஃபேமஸ் வைரல். அப்ப நம்ம நெறைய நெனச்சுக்கிறோம். என்ன நெனைக்கிறோம்னா, நெறைய கிரகங்கள் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லைஃப் அவ்வளோதான் கஷ்டமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி கிடையாது. அதாவது நெறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கிறதும், நெகட்டிவா இருக்கிறதும் உண்மையான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தன்னுடைய அறிவையோ, மனதையோ பயன்படுத்தி படிப்படியாக டெவலப் ஆகக்கூடியது அப்படிங்கிறது, சிறிய முன்னேற்றங்கள் வந்து பெரிய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியது பாசிட்டிவா இருக்கக்கூடிய கிரகங்கள் நெறைய. இதே வந்து நெறைய கிரகங்கள் வந்து நெகட்டிவா இருக்கு சார். அல்லது வந்து லக்னம் வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாரி. இவங்களுக்கு வந்து சடனா வந்து ஒரு வெற்றி, சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் வராது. அதுவா வரும். ஆனா அப்படி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணியிருக்கணும்? அந்த விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய எஃபோர்ட் வந்து கண்டிப்பா போட்டிருந்தா மட்டும் தான், அந்த விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றிங்கிறது கிடைக்கும். பாசிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எஃபோர்ட்க்கு ஏத்த வெற்றி கிடைக்கும். படிப்படியா அது வந்து நெறைய மல்டிபிள் ஆயிட்டே போயிட்டு இருக்கும்போது, மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே வந்து நெறைய கிரகங்கள் பாசிட்டிவா இருந்தாலும், விஸ்வரூப வெற்றிங்கிறது கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் விஸ்வரூப வெற்றிங்கிறது கிடைக்கும். பாசிட்டிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி விஸ்வரூப வெற்றிங்கிறது கிடைக்கும். நெறைய கிரகங்கள் அல்லது லக்னங்கள் நெகட்டிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக கிடைக்கும். அப்ப நெறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரையில, ஒரு சில கிரகங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த தன்மைகள வந்து விடாமுயற்சியோட கன்சிஸ்டன்ட்டா வந்து பலனை எதிர்பாராமல் எஃபோர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, யாருக்காக இருந்தாலும் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி என்பது சாத்தியம். அதற்கு 2 நபர்கள் வந்து இப்ப நம்ம சொல்லியிருந்த 2 நபர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் புரியுதா? எஸ்.
இப்ப முதல்ல வந்து நெகட்டிவா இருக்கும்போது வந்து விடிவு காலமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து புலம்பக்கூடாது. ஓகே லெட் இட் பி நடப்பது நடக்கட்டும். எதுவும் கடந்து போகும். அப்படிங்கிற தன்மையில நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருந்தா மட்டும் போதும். விஸ்வரூப வெற்றிங்கிறது கண்டிப்பா வந்து கன்ஃபார்மா வந்து கிடைக்கும். ஆனா அது எப்ப எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தசாபதியோட அடிப்படையில ஏற்றார் போலவும், கோட்சார ரீதியாகவும், அதேபோல பேச்சுலர் ரெமிடீஸ் ரீதியா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் பிடி எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்டல் பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ். அது என்றைக்கு வந்து நமக்கு ஃபேவர் செய்தோ, அன்னைக்கு கண்டிப்பாக நிச்சயமான வெற்றிங்கிறது அனைவருக்குமே சாத்தியம். என்ன பாசிட்டிவா இருக்கிறவங்க படிப்படியா போவாங்க. ஓரளவுக்கு சிம்பிளா வந்து எஃபோர்ட் போட்டு ஈஸியா வந்து சக்சஸ் அடைஞ்சிருவாங்க. நெறைய கிரகங்கள் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நெறைய எஃபோர்ட் போடணும். பலனை எதிர்பார்க்கக் கூடாது. கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து வந்து பயணப்படணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா, நெகட்டிவா இருந்தாலும் கூட கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றிங்கிறது அனைவருக்குமே சாத்தியம். சரி. அதுல வந்து நம்ம போன வாரத்துல பார்த்திருந்த விஷயங்களோட, இப்ப நம்ம YouTubeலயும் சில YouTubeஓட லிங்க்ஸும் வந்து குரூப்ல போட்டிருப்போம். அந்த 2 விஷயங்களும் மேட்ச் பண்ற மாதிரி, இன்னும் டெப்த்தா வந்து நம்ம போன வாரங்கள்ல வந்து மேலோட்டமா சொல்லியிருப்போம். அப்ப அந்த காரோடைய நம்பர் எடுக்கும்போது வந்து இந்த நம்பர்லாம் வரும், இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உண்மையா வந்து எப்படியெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ரொம்ப ஈஸியா வந்து தெரியும். பொதுவா ஜோதிட ரீதியாக தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னு கேட்டா, கேது அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, காசு இல்லாம, எதுவுமே இல்லாம வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாரி. ஒரு ஞானம், தெளிவு அப்படின்னு சொல்லி. இப்ப ஞானம், தெளிவு இருந்தா எதுவுமே வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. கேது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்து, கேதுவினுடைய தன்மைகள வந்து நீங்க சரியான முறையில வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இருந்தீங்க, செய்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற முடியும். மிகப்பெரிய ஃபேமஸான நபர்களாகவும் நிச்சயமாக மாற முடியும். ஆமாவா? இல்லையா? இல்ல சார். குரு நல்லா இருந்தா தான் பணக்கார ஆக முடியும். ராகு நல்லா இருந்தா மட்டும் தான் வந்து ஃபேமஸ் ஆக முடியும். பணக்காரங்களா ஆக முடியும். சுக்கிரன் நல்லா இருந்தா தான் நெறைய விஷயங்கள சேர்க்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் எந்த ரூலும் கிடையாது. எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கோ, அந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்கள வந்து நம்ம தொடர்ந்து வந்து சரியான முறையில வந்து செய்து கொண்டே இருந்தோம் என்றால், எந்த கிரகங்கள் நமக்கு எப்படி இருந்தாலும், கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகளை வந்து நிச்சயமா வந்து கொடுக்கும். சரி. இதுல வந்து நம்ம போன வாரம் பார்த்திருந்த விஷயங்கள குரூப்ல வந்து எல்லாரும் ரொம்ப சிம்பிளா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி மார்க் பண்ணி போட்டிருந்திருப்பேன். எல்லாருமே வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் கவனிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஆமா சார். சுக்கிரன் பாசிட்டிவ் அந்த மாரி எல்லாம். சரி. ம். அதுல நம்ம எடுக்க போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த எடுத்து பார்க்கும்போதே, சார் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணும்போது நமக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களும் ஸ்கிரீன்ஷாட் வந்து காட்ட முடியாது. மேபி வந்து காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா போன வாரம் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரியும். மேபி போன வாரம் வராதவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேனோ, அந்த விஷயம் மட்டும் ஜஸ்ட் வந்து நீங்க லிசன் பண்ணா மட்டும் போதும். ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிரும். சரி நம்ம போன வாரத்துல வந்து அவருக்கு என்னென்ன கிரகங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அல்லது ஃபேவர் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி. சுக்கிரன் பாசிட்டிவ், சந்திரன் பாசிட்டிவ். சுக்கிரன், கேது. ம். இல்லங்க. செவ்வாய் சொல்லியிருந்தோமா? ஆமா. ஆமா சார். ஆனா எது எப்படி இருந்தாலும், அவருடைய இன்றைக்கு வந்து அந்த பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரையில, நமக்கு சந்திரன் அப்படிங்கிறது பாசிட்டிவ். அது யாராலயும் மறுக்கவே முடியாது. சந்திரன் அப்படிங்கிறது டபுள் ஸ்ட்ராங் இல்லையா? ஆமா சார். கரெக்ட். அதுக்கு அடுத்த நிலையில வந்து அவரு பிசினஸ் பண்றாரு சார். ஹோட்டல் வச்சிருக்காரு. எல்லாம் ஓகே சார். ஆனா அது எப்படி வந்து கடல் சார்ந்த உணவு வகைகளா இருந்தாலும் கூட, அதுல அவர் எக்ஸ்க்ளூசிவா வந்து நான்வெஜ் அப்படிங்கிறது தான். இப்ப நான்வெஜ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து செவ்வாய் வந்து பாசிட்டிவா இருக்கணுமா இல்லையா? ஆமாங்க. ஆமா சார். சரி. அது வந்து அவரோட விஷயங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதே போல ரீசெண்டா ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். எம்ஜிஆர் அவர்களை பற்றி. அதுல வந்து அவங்களுக்கு கேது அப்படிங்கிற தன்மையும், சனி அப்படிங்கிற தன்மையும் வந்து அவருடைய வெற்றிக்கு வந்து எப்படி வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படிங்கிற அந்த வீடியோவோட கடைசியில வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் கேட்டீங்களா அத? கேட்டேங்க. கேட்டேன். சரி. அப்போ அது போல நம்ம போன வாரம் பார்த்திருந்த விஷயங்களோட என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறதுல சின்ன ஒரு விஷயத்த பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம்.